தெறிக்கவிடும் இந்தியா 15 நாட்களில் மொத்தமாக மாறும் இராணுவத்தின் முகாம். சீனா பாகிஸ்தானுக்கு இனி சேதாரம்தான். இந்திய இராணுவம் அடுத்த 15 நாட்களில் அதன் புதிய முகத்தை காட்ட அதிரடியாக தயாராக உள்ளது. மாற்றத்திற்கான பல ஆண்டுகால செயல் திட்டத்தின் கீழ் முதல் கட்டத்திற்கான காலக்கெடு ஆகஸ்ட் இறுதி வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இராணுவம் போர்க்கால அடிப்படையில் அதை முடிப்பதில் ஈடுபட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் திவ்ய அஸ்திர பேட்டரி, பைரவ் பாட்டலின் மற்றும் சத்திபான் ரெஜிமெண்ட் ஆகியவை முழுமையாக செயல்படும். சமீபத்தில் ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய இராணுவம் எதிரி நாடுகளுக்கு ஒரு பொருத்தமான பலத்த பாடம் கற்பித்து அதன் கூட்டுப்போர் திறனை நிரூபித்து காட்டியது. இந்த வெற்றிக்கு பிறகு இராணுவம் அதன் பன்னாண்டு கணக்கான மாற்ற திட்டத்தை துரிதப்படுத்தி வருகிறது. சீனா தனது முழு இராணுவ பகுதிகளையும் 5 தியேட்டர் கட்டளைகளாக மாற்றியுள்ளது. இந்திய எல்லையை ஒட்டிய பகுதிகள் வெஸ்டர்ன் தியேட்டர் கட்டளையால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. இதில் சீன இராணுவமும் விமானப்படையும் ஒன்றாக நிறுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு மட்டுமல்லாமல் சீனா தனது பல இராணுவ பிரிவுகளை ஒருங்கிணைத்து ஆயுதப்படையாக மாறியுள்ளது. மறுபுறம் சீனா ஆயுதங்களின் உதவியுடன் பாகிஸ்தான் இந்தியாவுடன் மோதவும் தயாராக வருகிறது. பாகிஸ்தான் தனது இராணுவ ராக்கெட் படை கட்டளையை உருவாக்குகிறது. இந்திய இராணுவத்தின் பீரங்கிகள் நவீனமயமாக்கப்பட்டு வருகிறது. அதன் கீழ் மறுசீரமைப்பு பணிகள் வேகமாக நடந்து வருகிறது. முதல் கட்டத்திற்கான காலக்கெடு ஆகஸ்ட் மாதத்திலேயே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பீரங்கிகளை நவீனமயமாக்க இராணுவம் திவ்ய அஸ்திர பேட்டரி, சத்திபான் படைப்பிரிவு உருவாக்குகிறது. திவ்ய அஸ்திர பேட்டரியில் பீரங்கி துப்பாக்கிகள், அலைந்து திரியும் வெடிமருந்துகள், ட்ரோன்கள் ஆகியவை அடங்கும். முதல் கட்டத்தில் 5 பேட்டரிகள் தயாராகி வருகிறது. மறுபுறம் சத்திபான் படைப்பிரிவில் பீரங்கிகள் அல்ல, ட்ரோன்கள் மற்றும் அலைந்து திரியும் வெடிமருந்துகள் மட்டுமே இருக்கும். முதல் கட்டத்தில் 3 சத்திபான் படைப்பிரிவுகள் நிறுவப்படும். முதல் கட்டத்தில் 5 பைரவ் பட்டாலியன்கள் உருவாக்கப்படுகின்றது. இந்த லைட் கமாண்டோ பிரிவு சிறப்பு படைகளுக்கும் காலாப்படை பிரிவுகளுக்கும் இடையே ஒரு இணைப்பாக செயல்படும். கனரக ஆயுதங்கள் பொருத்தப்படாததால் அவர்களின் கவனம் வேகமாக துல்லியமான தாக்குதல்களில் இருக்கும். இது எதிரியை ஆச்சரியப்படுத்தும். கண்காணிப்பு, தாக்குதல் நடவடிக்கை இரண்டையும் செய்வதற்கு இராணுவத்தின் ஒவ்வொரு காலாப்படை பட்டாலியிலும் ஒரு ட்ரோன் படைப்பிரிவு சேர்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் அனைத்து ட்ரோன் படைப்பிரிவுகளுக்கும் செயல்படுத்தப்படும். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு ருத்ரா படைப்பிரிவு உருவாக்கும் செயல்முறை துரிதப்படுத்தப்பட்டது. இதுவரை 2 காலாப்படை படைப்பிரிவுகள் அனைத்து ஆயுத ருத்ரா படைப்பிரிவுகளாக மாற்றப்பட்டுள்ளது. இதில் காலாப்படை, இயந்திரமாக்கப்பட்ட காலாப்படை, டேங்கிகள், பீரங்கிகள், சிறப்பு படைகள் மற்றும் ஆளில்லா வான்வழி அமைப்புகள் இணைந்து செயல்படுகிறது. இந்த மாற்றம் இந்திய இராணுவத்தின் துப்பாக்கி சக்தி, எதிர்த்தாக்குதல் நேரம், தொழில்நுட்பத்தை பன்மடங்கு அதிகரிக்கும். இதனால் எதிர்காலத்தில் ஏற்படும் எந்த ஒரு மோதலிலும் இந்திய இராணுவத்தால் எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும்.